ஆண்டவரை குறித்து அறியாதவனா பாராக்கு, தரிசனம் பார்க்காதவனா பாராக்கு, ஆண்டவருடைய திட்டங்களும் செயல்களும் அவனுக்கு பிரதியட்சமாய் காணாதவனா பாராக்கு. எல்லாம் தெரியும், எல்லாம் தெரியும். இப்படி எல்லாம் பண்ணுனா ஜெயிப்போன்றதும் தெரியும். ஆனாலும் ஏதோ ஒரு இடத்துல அது உன்னுடைய சோம்பேறித்தனமோ அல்லது ஏதோ ஒரு இனம் புரியாத பயமோ இனம் புரியாத தாழ்வு மனப்பான்மையோ ஏதோ ஒரு காரியம் உன் மனதை குருடாக்கி உன்னை படுக்க வச்சிருக்கு. இந்த காலை வேளையில நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். நீ எழும்ப வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஏதோ ஒரு காரியத்துல உனக்கான நீ வெற்றி நிச்சயிக்கப்பட்டது. நீ ஜெயிக்க போற. இந்த வருஷத்துல உனக்கு வெற்றி உறுதி என்பதை பரலோகம் தீர்மானிச்சிருச்சு. அத முதலாவது ஒருவர் வந்து ஒரு செய்தியினாலே தட்டி எழுப்புகிறார் ஆவியானவர். அப்பொழுது எழுப்புகிற மனுஷன் திரும்ப போய் சோர்ந்து படுத்துக் கொண்டான். திரும்பவும் விடல. நீ எப்படியாவது எழுப்பி உனக்கான வெற்றிக்கான கிரீடத்தை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும். உன்னுடைய பேரை இந்த பூமியில பெருமைப்படுத்துவேன் என்று சொன்னாரே, அந்த வார்த்தைப்படி உன்னை பெருமைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். அப்படி சொன்னதுக்கு பிறகும் போய் சில ஒரு சின்ன கேப்ல ஏதோ சோர்ந்து ஒரு பின்மாற்றத்தின் ஆவி, ஒரு சோர்வின் ஆவி உன்னை ஜெபிக்க விடாம, துதிக்க விடாம, ஆவிக்குரிய ஜீவியத்துல விசுவாசிக்க விடாமல், ஆண்டவருக்குள்ள வைராக்கியப்பட்டு எழும்ப விடாம, இந்த உலகத்துல யார் எதிர்த்து நின்றாலும் என் தேவனாகிய கர்த்தர் என் கூட இருக்கிறார் என்று சொன்ன விசுவாசம் இல்லாம, வேதம் சொல்லுகிறது உன் சத்துருக்களை நிர்மூலமாக்குகிறதற்கு நீங்க ஆயுதத்தை எடுத்துட்டு போக வேண்டாம், வெறும் குளவிகளை கொண்டு நான் அவர்களை துரத்துவேன் என்று சொன்ன ஆண்டவர் துரத்தினார். அப்படிப்பட்ட ஆண்டவருடைய கிரியைகளை கண்ட ஜனம் சோர்ந்து போய் அவர் படுத்து கிடக்கிறார். வாசிங்க. கர்த்தர் உனக்கு முன்பாக புறப்படவில்லையா என்றார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஆண்டவர் உனக்கு முன்னாடி ஆயத்தமாயிட்டாரியா. யுத்த களத்துல கர்த்தர் நிக்கிறார். நீ போய் நின்னு ஏதோ கம்பு சுத்த வேண்டியதில்லை. நீ போய் நின்னா போதும், உனக்கு பேருண்டாக கர்த்தரை யுத்தம் பண்ணுவார். அல்லேலூயா. நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்கிற வசனத்தை வாசித்து நீ விருதாவாய் விட்டு விடாதபடி அந்த விசுவாசத்தோடு பற்றி கொண்டு நில்லே. கர்த்தர் உனக்காக யுத்தம் பண்ணுவார். யுத்த களத்துல கர்த்தர் முன்னாடி போய் நிற்கிறாரு. ஆள் எங்க இருக்கிறான்? தூங்கிட்டு இருக்கிறாங்க. நீ போட்டிருக்கக்கூடிய ப்ராஜெக்ட ரெடி பண்றதுக்கு ஆண்டவர் ப்ளூ பிரிண்ட ரெடி பண்ணிட்டாரு. ஆனா நீ போய் அங்க நிக்கணும். நின்னாதான் வெற்றி கோப்பை உன்கிட்ட வந்து கிடைக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. சோர்ந்து போய் முடங்கிட்டான். வாசிங்க 15 வசனமா. அப்பொழுது பாராக்கும் அவன் பின்னாலே 10,000 பேரும் தாபோர் மலையிலிருந்து இறங்கினார்கள். கர்த்தர் சிசராவையும் அந்த எல்லா ரதங்களையும் சேனை அனைத்தையும் பாராக்குக்கு முன்பாக பட்டை கல்யாண கலங்கடித்தார். சிசரா ரதத்தை விட்டு இறங்கி கால்நடையாய் ஓடி போனானா? என்ன செஞ்சானா? கால்நடையாய் ஓடி போனான். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஆனா அவன் எப்படி சிசேரா எப்படி அழிஞ்சான்? ஒரு பெண்ணுடைய கையில ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார். 11ஆம் வசனம் வாசிங்க. இவன் ஒரு கூடாரத்துல வாழுகிறவன். இவளுக்கு எந்த ஒரு பெரிய பின்புலமும் கிடையாது. இவள் யார் என்றால் இவள் ஒரு கிறிஸ்தவனும் இல்லை. மோசேயுடைய மாமன், அதுல உள்ள ஒரு தூரத்து சொந்தம். அவங்க எல்லாரும் இங்க வந்தாங்க. வர்றவங்க இந்த ஊரோட ஒத்திருக்க முடியாதுன்னு சொல்லி ஊருக்கு விலக்கப்பட்டவர்களாய், புறக்கணிக்கப்பட்டவர்களாய், தள்ளப்பட்டவர்களாய் ஊருக்கு வெளியே ஒரு கர்வாலி மரத்துக்கு கீழே ஒரு கூடாரத்தை போட்டு தங்கி இருக்கிறான். யுத்தம் உனக்கு, பிரச்சனை உனக்கு. இந்த நீ வாழக்கூடிய தேசம் தான் நல்லா இருக்கணும். நீ வாழக்கூடிய தேசத்தை கர்த்தர் சத்துருவின் கையில ஒப்பு கொடுத்தாரு. ஆனால் கர்த்தரை அறியாத ஒரு கூட்டத்தில் இருந்து ஒரு மனுஷி ஊருக்கு புறம்ப உன்னால கொடுமை அனுபவித்து வாழுகிற ஒரு குடும்பத்தில் இருந்த ஒரு பெண் என்ன செய்கிறா? வாசிங்க 17ஆம் வசனம், 18ஆம் வசனம்.
ஓடி வந்தான். அப்பொழுது யாபீன் என்னும் ஆத்சோரின் ராஜாவுக்கும் கேனியான ஏபேரின் வீட்டுக்கும் சமாதானம் உண்டாயிருந்தது. யாகேல் வெளியே சிசராவுக்கு எதிர்கொண்டு போய், உள்ளே வாரும் என் ஆண்டவனே, என்னை உள்ளே வாரும், பயப்படாதேயும் என்று அவனோடு சொன்னார். அப்படியே அவனை கூடாது உள்ளே வந்தபோது அவனை ஒரு சம்பாதனை மூடினார். 20-21. அப்பொழுது அவன், நீ கூடார வாசலில் நின்று யாராவது ஒருவன் வந்து இங்கே யாராவது இருக்கிறார்கள் என்று உன்னிடத்தில் கேட்டால் இல்லை என்று சொல் என்றார். பின்பு ஏபேரின் மனைவியாகிய யாகேல் ஒரு கூடார ஆணியை எடுத்து தன் கையிலே சுத்தியை பிடித்துக் கொண்டு மெல்ல அவனிடையே வந்து அவன் நெற்றியில் அந்த ஆணியை அடித்து போட்டார். அது உருவி போய் கரையிலே புதைந்தது. அப்பொழுது ஆயாசமாய் தூங்கி அவன் செத்து போனான். கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? சிசேரா பெரிய நீங்க அவனுடைய சேனைகள் எல்லாம் வெடிக்க எனக்கு நேரம் இல்ல. அந்த நாட்கள்ல இரும்பு ரதங்களை உண்டாக்கி வைத்திருந்தவன். ராணுவ டாங்கிகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய அயன் ட்ரோமை விட ரொம்ப நவீன விதமான எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் தயாரித்து வைத்திருந்தவன். வித்தியாசமான ராணுவ ஆயுதங்களை அவன் கண்டுபிடித்து வைத்திருந்தவன். அவ்வளோ பெரிய ராணுவ தளவாடங்கள் உள்ள தளபதி எல்லாத்தையும் விட்டு ஓடி வர்றான். ஓடி வந்து அவ்வளோ பெரிய ராணுவ தளவாடங்கள்ல அணுகுண்டுகளையே கண்டுபிடித்த தளபதிய எதை வச்சு அடிச்சா? ஒரு சாதாரணமா வீட்டு கூடாரத்தை அடிக்கக்கூடிய கூடார ஆணியை எடுத்து அவன் நெத்தியில கரெக்டா அளவு பார்த்து 4 இன்ச்சு நல்லா தூங்குற மவனை நடுவுல வச்சு சென்டரா வச்சு ஒரே இறக்கு. அல்லேலூயா. நீ பெரிய துப்பாக்கிக்கு உன் எதிரிக்கு மிகப்பெரிய ராணுவ பலம் இருக்கலாம், உன் எதிரிக்கு மிகப்பெரிய பணபலம் இருக்கலாம், உன் எதிரிக்கு மிகப்பெரிய சேனைகள் இருக்கலாம். நீ எவ்வளோ பெரிய எக்யூப்மெண்ட்ஸ் வச்சு எதிரி அழிக்கணும்னு நினைச்சாலும் கர்த்தர் உன் கூட இருந்தா போதும். ஒரு சின்ன துரும்ப வச்சு எதிரியை ஜெயிக்க வச்சிருக்காரு. அல்லேலூயா. ஒரு சின்ன துரும்பை கொண்டு கர்த்தர் உன்னை ஜெயிக்க வைக்க முடியும் நான் நம்புறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, ஒரு சாதாரண பெண் என்று தேசம் சொல்லுகிற அளவில் இருந்த அந்த பெண், அவளுக்குள்ளாக ஒரு தைரியம் என்ன தெரியுமா? என் தேசம் விடுதலை ஆகணும், என் சபை விடுதலை ஆகணும், என் குடும்பம் விடுதலை ஆகணும். அல்லேலூயா. அதற்கு என்ன செய்யணும்? இதுதான் முள்ளா இருக்குன்னா அதை பிடிங்கி தூக்கி எரிஞ்சிருவோம்னு சொல்லி வைராக்கியமாய் செயல்பட்ட ஒரு பெண்ணை நாம பார்க்கிறோம். வாசிங்க 5ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 13ஆம் வசனம். விழி விழி தெபோராளே, விழி விழி, விழி விழி தெபோராளே, விழி விழி. பழையபடி தெபோராள் எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சேன்னு சொல்லி அவளும் தூங்க போயிட்டான். அல்லேலூயா. ஆமா. ஏன்னா ஒரு ஆத்மா இருந்தா போதும். இந்த பாராக்கு ஒருத்தனாலே ஆளு டயர்ட் ஆயிட்டான். அல்லேலூயா. எவ்வளவு சொன்னாலும் மனம் திரும்ப மாட்டேங்கிறான். எவ்வளவு சொன்னாலும் ஒரு மாற்றம் இல்லை. இவனை வச்சு என்னையா பண்றது? அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமா. 25 வருஷம் ஜெபம் நடத்தினாலும் ஆத்துமாக்கள் சேர்ந்து ஊழியம் செஞ்சு என்னுடைய சபை, என்னுடைய குடும்பம், என்னுடைய ஊழியம்னு சொல்லி ஒரு வைராக்கியமா ஆண்டவருக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக ஊழியம் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் எழும்பலனா பாஸ்டர் என்னதான் அவரும் போய் போதும்டா. எப்பா சோத்திரம் கர்த்தாவே, உமக்கு நன்றி ஆண்டவரே, எனக்கு பாட்டு பாட ஒரு பாஸ்டரை நீர் அனுப்புவீராக. ஆமென். இப்ப தெபோராளையும் தட்டி எழுப்ப வேண்டியதாச்சு. வாசிங்க. பாட்டு பாடு, பாட்டு பாடு, பாராக்கே எழும்பு, பாராக்கே எழும்பு, அபினோகாமின் குமாரனே, உன்னை சிறையாக்கினவர்களை சிறையாக்கி கொண்டு போ. நீங்க இந்த ஜனத்தின் பிரபுக்களை ஆளும்படி செய்தார். கர்த்தர் எனக்கு பராக்கிரமசாலிகள் மேல் ஆளுகை தந்தார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாம். அல்லேலூயா. நீ எழும்புனா உன்னை சிறையாக்கினவர்களை நீ சிறையாக்கி கொண்டு போக முடியும். நீ எதுல அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ, எல்லா சாப கட்டுகள் நீ அடிமைப்பட்டு கிடக்கிறாயோ, அதிலிருந்து விடுதலையாக்க முடியும். நீ முதலாவது எழும்பணும். நீ முதலாவது வைராக்கியப்படணும். கர்த்தருடைய வசனத்தின் மேல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து, மனித தயவுகள் அல்ல, கர்த்தருடைய கிருபை வரங்களே என்னை மேன்மைப்படுத்தும் என்கிற விசுவாசத்தோடு நீ எழும்புனா ஆண்டவர் இந்த 2025ஆம் ஆண்டுல ஒரு மாற்றத்தை உன் வாழ்க்கையில செய்ய வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார். ஆமென். அல்லேலூயா. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகம் 36ஆம் அதிகாரம்
நான் இனிமேல் புறஜாதியாரிடத்தில் செய்யும் அவமானத்தை இனிமேல் உன்கிட்ட கேட்க பண்ண கூடாதுன்னு சொல்லி நான் விசுவாசத்தோட இருக்கிறேன்னு ஆண்டவர் சொல்லுகிறார். யார் சொல்ற? அல்லேலூயா. நான் இனிமேல் புறஜாதிகள் செய்யும் அவமானத்தை உன்கிட்ட இனிமேல் கேட்க பண்ணுவதில்லை. நீ இனிமேல் ஜனங்களுடைய நிந்தையை சுமப்பதும் இல்லை. நீ இனிமேல் உன் ஜாதிகளை சாக கொடுப்பதும் இல்லை. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். வாசிங்க. கர்த்தராகிய ஆண்டவர் உரைக்கிறார் என்று சொல் என்றார். ஆண்டவர் உன்னை இனி புறஜாதிகளுக்குள்ள நிந்தை அனுபவிக்க கூடாது. நீ எந்த இடத்துல அவமானப்பட்டியோ அசிங்கப்பட்டியோ அந்த இடத்துல நீ அப்படி இருக்க கூடாது. ஆண்டவர் உன்னை ஒரு மாற்றங்களுக்குள்ள கொண்டு போகணும்னு சொல்லி இந்த 2025ஆம் ஆண்டுல ஆண்டவர் விரும்புகிறார். இது நான் சொல்லல, கர்த்தர் சொல்லுகிறார். அவர் சொன்னார்னா நிச்சயம் உங்களுக்கு செய்வார். எல்லாரும்